வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதிலேயே வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்யூசர்ஸ்னா என்னன்றத பார்ப்போம். அப்புறம் வந்து ஸ்டோர் கான்ஃபிகரேஷன்ல வந்து பார்த்திருந்தோம்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டா வந்து நான் இப்ப எழுதியிருந்தேன் இதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்றது தான் இந்த வீடியோ. ஸோ டைரக்ட்டா வந்து போயிரலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி என்ன அப்படின்னா, ஒரு பிளெயின் ஆப்ஜெக்ட் தான். நம்ம ஒரு ஈவென்ட் வந்து நடக்குது அப்படின்னா, அதோட ஒரு பிளெயின் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அதாவது நம்ம எப்படி மேனுவலா வந்து ஆக்ஷன் டைப்பு, ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து சொல்ல, சொல்ல உங்களுக்கு வந்து என்னன்னே புரியாம இருக்கும். ஆக்ஷன் டைப்னா என்ன? ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ்னா என்ன? அப்படின்றது புரியாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்க ஆல்ரெடி வந்து கிரியேட் ஸ்லைஸ் வந்து எழுதியிருக்கோம்ல. ஸோ இந்த கிரியேட் ஸ்லைஸோட ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஜெனரேட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ்ன்றது ஜெனரேட் ஆயிரும். அது எத பேஸ் பண்ணி ஜெனரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதியிருக்கிற ரெட்யூசர் டிஃபைன் பண்ணி தான் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இப்படின்னா என்னன்னே புரியலல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எப்படி வந்து இது பண்றது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இங்க வந்து கமெண்ட்ல எழுதிடுறேன். ஸோ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட்ட வந்து டிஃபைன் பண்றதுக்கும், ரெட்யூசர்ஸ வந்து இது பண்றதுக்கும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு டிஃபைன் த இனிஷியல் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, ரெட்யூசர்ஸ் இன் அ ஸ்லைஸ். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து பேசிக்கா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட்ட வந்து கிரியேட் பண்றோம். ஸோ அதே மாரி ரெட்யூசர்ஸ வந்து ஸ்லைஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறோம். ஸோ இந்த 2 விஷயத்த மட்டும் தான் வந்து இங்க பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்ம மியூட்டேட் பண்றது, கோட வந்து மியூட்டேட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். டைரக்ட்டா மியூட்டேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, இது வந்து மியூட்டேட்டிங் கோட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ மியூட்டேட்டிங் கோட். இதுவும் அதே மாரி மியூட்டேட்டிங் கோட் தான். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மியூட்டேட்டிங் கோடு தான். ஸோ இது 2மே வந்து மியூட்டேட்டிங் கோடு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் த ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் ஜெனரேட்டட் பை கிரியேட் ஸ்லைஸ். ஸோ கிரியேட் ஸ்லைஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி. ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ்ன்றது இதுதான். ஸோ இந்த இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் இதெல்லாம் வந்து வச்சிருக்கோம்ல. இதெல்லாம் வந்து நம்ம ரெட்யூசர்ஸ்ல உள்ள டிஃபைன் பண்ணி பேஸ் பண்ணி வரது தான். ஸோ இதனால இந்த ஆக்ஷன் கிரியேட்டர்ஸையும் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நான் இந்த இடத்துல வந்து எழுதுறேன். ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் த ரெட்யூசர். ஸோ எக்ஸ்போர்ட் த ரெட்யூசர்ன்ற மாரி போட்டா போதும். இல்லன்னா டூ பி யூஸ்ட் இன் ஸ்டோர். நம்ம இததான் வந்து ஸ்டோர்ல யூஸ் பண்றோம்ன்றனால நான் வந்து டூ பி யூஸ்ட் இன் த ஸ்டோர். இதையும் வந்து எழுதிக்கிறேன். சரி, ஓகே. இத மறுபடியும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தலாமே. ஸோ இந்த கிரியேட் ஸ்லைஸ்ன்றது இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த ஒரு ஸ்டேட்ட ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். ஸ்டேட்ட வச்சு வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருந்தேன். அதுக்கு வந்து நேம் எப்படி வைக்கிறதா இருக்கட்டும் சரி, வேல்யூஸ் வந்து இனிஷியலா நம்ம வந்து டிஃபைன் பண்றது எப்படின்னு இருக்கிறது சரி. அதே மாரி கான்செப்ட் தான் இது. இந்த கிரியேட் ஸ்லைஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, ஸ்டேட் அப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ வந்து இது பண்ணும் பேஸ்ட் ஆன் ரெட்யூசர்ஸ். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டே ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்டின்னா என்ன அப்டின்னா, இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் ஸோ இதெல்லாம் வந்து இருக்குல்ல. இதெல்லாம் தான் வந்து ஆக்ஷன்ஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்ம கிரியேட் பண்றத வச்சு அந்த ஸ்டேட், ஆக்ஷன்ஸ் இதுக்குள்ள வந்து ஸ்டேட், ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நான் அது என்னன்றத சொல்றேன். இதனால என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம டைரக்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட காம்போனன்ட்ஸ்ல. நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? ஆப்ல வந்துட்டு என்னால வந்து இன்கிரிமென்ட்ன்றத யூஸ் பண்ண முடியும். டிக்ரிமென்ட்ன்றது யூஸ் பண்ண முடியும். பேசிக்கா வந்து இதுதான் வந்து ஆக்ஷன்ஸ்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெட்யூசர்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து நாளைக்கு வீடியோல பார்ப்போம். இந்த ஆக்ஷன்ஸ்ன்றது உங்களுக்கு என்னன்றது நான் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.